வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து காவேரி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் விஜய் வந்து கூப்பிடுவாரு. பாப்பாவும் அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் விஜய் அந்த சீன் தான் காமிக்கிறாங்க. அப்புறம் பாப்பாவை கூப்பிடுறாரு விஜய். குழந்தை வந்து அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் கேட்குறாரு, "எங்கே போனீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ப்ளே ஏரியாவில் இருந்தேன்ப்பா அப்படின்னு பாப்பா சொல்லுது. எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா இப்போ எல்லாமே முடிச்சாச்சு, நம்ம வந்து உன்னை கிளாஸ் ரூமில் போய் நான் விட்டுட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கிளாஸ் ரூமுக்கு. கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு மிஸ் இருக்காங்க. அங்கே போயிட்டு இவர் வந்து பாப்பாவ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசுகிறாரு. கரெக்டாக நான் காம்பவுண்ட் வாசலில் விட்டதுக்கப்புறம் நீ வந்து கரெக்டாக கிளாஸ் ரூமில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே பாப்பா மூஞ்சி அப்படியே மாறிடுது. உடனே ஏன் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னும்போது, இல்லைப்பா நீங்கள் என் கூட இருங்கப்பா அப்படின்ற மாதிரி பாப்பா ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருது. ஐயோ! இங்கெல்லாம் இருக்க விட மாட்டாங்க தங்கம். திட்டுவாங்கல்ல அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம், இல்லப்பா நீங்க இங்கேயே இருங்க. எனக்கு யாரையும் தெரியாதுல்ல இங்கே அப்படின்ற மாரி பாப்பா சொல்லுது. இல்லம்மா அதெல்லாம் விட மாட்டாங்கம்மா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த கிளாஸ் மிஸ் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிக்கிறாங்க. உடனே சரி நீங்க விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாப்பா என்ன ஆகுது, அப்ப அந்த மிஸ்ஸு கூப்பிடும்போதே என்ன ஆகுதுன்னா, பாப்பா அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அழுக ஆரம்பிச்சதும் விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அப்ப அங்கேயே நின்னுட்டுருக்காரு. பாப்பா வந்து அழுகுறாங்க. அந்த மிஸ் எவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க. அப்ப கூட வந்து அழுகைய நிப்பாட்டவே இல்ல. பாப்பா அழுதுகிட்டே இருக்கு. அப்போ மிஸ் என்ன சொல்றாங்க, விஜய் பார்த்து, "நீங்க இருந்து கெளம்புங்க சார். உங்கள பார்த்து அழுதுகிட்டே இருப்பா. நான் சமாதானப்படுத்திக்கிறேன்ற" மாரி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. சரி, இப்ப பாப்பா அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, விஜய் என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு அந்த மைண்ட் செட்லயே ஒரு மாரி சோகமா ஃபைல் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரியும் பிரின்சிபல் ரூம்ல இருந்து பேசிட்டு, அங்கருந்து அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு படிக்கட்டு இருக்கும். இவங்க வந்து படிக்கட்டுலேருந்து இறங்கி வருவாங்க. ஆனா, விஜய் அத கவனிக்காம என்ன பண்ணுவாரு, அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிருவாரு. இவங்களும் விஜய பார்க்க மாட்டாங்க. விஜயும் காவேரிய பார்க்க மாட்டாங்க. இவரு இப்படி போயிருவாரு. இவங்க அப்படியே வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் வந்து அந்த பாப்பா இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு தான் கூட்டு வந்து அந்த மிஸ்ஸு கிட்ட சொல்றாங்க. இவங்க தான் வந்து இப்போ புதுசா வந்திருக்கிற மிஸ்ஸு. இந்த கிளாஸ தான் அவங்க பார்த்துக்க போறாங்க. ஏ செக்ஷன அப்படின்னும்போது, அப்போ அந்த மிஸ்ஸு அப்படியான்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கும்ல, அந்த மிஸ் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறத வந்து பிரின்சிபல் கேட்பாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னும்போது, இல்ல இப்பதான் வந்து அவங்க அப்பா விட்டுட்டு போனாங்க. அதனால பாப்பா அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னோனே, பிரின்சிபல் சொல்வாங்க, "இது ஃபர்ஸ்ட்டு டே தானே, எல்லா பசங்களும் அப்படிதான் இருப்பாங்க. போக போக சரியாயிரும் விடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்போ இவங்க பார்த்துக்குவாங்க கிளாஸன்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் போயிடுறாங்க. அப்போ காவேரி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு, கிளாஸ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அப்போ பாப்பா அழுதுகிட்டே இருக்காங்கல்ல, அப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு, அவங்க வந்து முகத்த பார்க்க மாட்டாங்க. பாப்பா இப்படி கைய வச்சுக்கிட்டு தான் அழுதுகிட்டு இருப்பாங்க. முகத்த பார்க்க மாட்டாங்க. அப்ப எல்லா பசங்களும் அவங்க பேர சொல்லி, கடைசில பாப்பா மட்டும் பேர சொல்லாது. அப்போ என்ன ஆகும், இவங்க கிட்ட உட்காந்துட்டு, "உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, அது அழுதுகிட்டே அம்முன்னு சொல்லும். காவேரின்னு சொல்லாது. ஆனா அம்முன்னு சொல்லிரும். "ஓ! அம்முவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் அழுகுறீங்கன்னு?" கையெடுக்கும்போது தான் இந்த பாப்பாவா இருக்கும். அப்போ கேட்பாங்க, "என்ன ப்ளே ஏரியால போல்டா இருந்தீங்க, இப்ப ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்கன்ற?" மாரி கேட்கும்போது, "நான் போல்டான பாப்பா தான்" அப்படின்னும். அந்த பாப்பா அந்த பேசும்போதெல்லாம் ரொம்ப க்யூட்டா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்போ இவங்க சொல்வாங்க, "இதுக்கெல்லாம் அழுகலாமா? நீ இல்ல அப்பா இல்ல, நான் அப்பா கிட்ட போகணுன்ற" மாரி அழுகும். "நீ வந்து வீட்ல வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இங்க வந்து என் கூட இரு ஸ்கூல்ல. நான் ரைம்ஸு, பாட்டு எல்லாமே சொல்லி தரேன். நம்ம ஜாலியா இருக்கலாம்" அப்படின்ற மாரி சொன்னோனே, பாப்பாக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. போய் திடீர்னு என்ன பண்ணும், காவேரிய போய் அப்படியே கட்டி பிடிச்சிரும். கட்டி பிடிச்சோனே இவளுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியே சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் உட்காத்தி வச்சு அப்படி என்னமோ பேசிக்கிட்டே இருக்கும் காவேரி கிட்ட ஜாலியா. அப்புறம் அழுகைய நிப்பாட்டிரும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப சோகமாவே இருப்பாரு. ஏன்னா, பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சுல்ல, அது வீட்ல வந்து ரொம்ப அப்செட்டா நடந்துகிட்டே இருப்பாரு. அப்ப வேலைக்காரங்க கேட்பாங்க, "ஏன் சின்னையா இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க? பாப்பா என்ன ஸ்கூலுக்கு போவாதவளா? ஆல்ரெடி போனவ தானே!
இப்போ வந்து புது ஸ்கூலுன்றதுனால தானே அப்படின்னும்போது, அப்போ தாத்தா சொல்றாரு, "எதுக்குடா இப்ப நீ இவ்ளோ இது பண்ற? ஸ்கூல்ல தானடா விட்டுருக்க" அப்படின்னும்போது, "இல்ல தாத்தா உங்களுக்கு தெரியாது. காவேரி வந்து அழுதுட்டா. போற வரைக்கும் நல்லா தான் இருந்தா. என்னன்னு தெரியல ஸ்கூல் கிளாஸ் ரூம் போனோனே அழ ஆரம்பிச்சுட்டா. சரி நான் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா, அந்த மிஸ் வந்து நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்குன்ற மாரி சொன்னோனே, அப்போ அந்த வேலைக்காரங்க சொல்லுவாங்க, "என்ன சின்னையா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கே இப்படி வருத்தப்படுறீங்க. நாளைக்கு பாப்பா பெரிய புள்ளையாகி ஒருத்தவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி குடுத்தீங்கன்னா, என்ன பண்ணுவீங்க நீங்கன்ற மாரி கேட்டோன்னே, அப்ப தாத்தாவும் சொல்லுவாரு, "ஆமான்டா நீ இதுக்கே இப்படி ஃபீல் பண்றன்னா, நாளைக்கு அவ பெரிய மனுஷியாகி நல்லா படிச்சு, நாளைக்கு வேற ஒரு இதுல பண்ணலாம். இல்ல வேற ஒரு நாட்டுக்கே கூட போய் படிக்கலாம். அப்ப அப்படிலாம் இருந்தா நீ என்னடா பண்ணுவ? இப்பயே தானடா கொஞ்சம் நீ இதுவா இருக்கணுன்ற" மாரி சொல்வாரு. சொல்லிட்டு அப்ப என்ன சொல்வாருன்னா, ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நம்ம நம்ம குழந்தை மாரி எல்லா குழந்தையும் தான்டா இருக்கு. அவங்க எல்லாமே நல்லா பார்த்துக்குவாங்க மிஸ் எல்லாம். ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்கடா. விடுடா இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாதுன்ற மாரி சொல்லுவாரு. சொன்னோனே அப்புறம் இந்த வேலைக்காரங்க சொல்லுவாங்க, "இதுக்கே இவரு இப்படி பண்றாரு. முதல்ல பாப்பாக்கு கிளாஸ்ல எப்படி இருக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறத விட, அ சின்ன ஐயாக்கு தான் எப்படி நடந்துக்கணும்னு கிளாஸ் எடுக்கணும் போல" அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம், அப்போ தாத்தா சொல்லுவாரு, "இங்க பார்றா, நீ மட்டும் தான் உலகத்துல உன் பொண்ண மட்டும் தான் உன் குழந்தைய மட்டும் தான் ஸ்கூலுக்கு அனுப்புனேன்னு நெனச்சு ஃபீல் பண்ணாத. எல்லாரும் எல்லாமே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து அப்படியே நெனச்சு நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வீட்ல உட்காந்துக்கிட்டு. பாப்பா ஹக் பண்ணாங்க இல்லையா? அது வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியா ஃபீலிங்கா ஆயிருக்கு போல. அப்ப அவங்க அம்மா வந்து, "என்னடி கா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு மொகம் கூட கழுவாம அப்படியே உட்காந்துருக்க. போய் மொகம்லாம் அலம்பிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன்னும்போது, அப்ப இவங்க சொல்றாங்க, "இல்லம்மா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஒரு பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆ ஒரு மிஸ்ஸு சமாதானப்படுத்துனாங்க. அப்ப கூட சமாதானம் ஆகாம, நான் போய் பேசினதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிட்டா. அழுகைய நிப்பாட்டிட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சுட்டாம்மா. அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த பிள்ள ஏதோ அப்படியே ஒரு ஏக்கத்தோட என்ன கட்டிப்பிடிச்ச மாரி இருந்தது" அப்படின்னு அந்த பாப்பாவ அந்த கிளாஸ் ரூம்ல நடந்ததெல்லாம் சொன்னோன்னே, அவங்க அம்மாவுக்கு ஒரு மாரி இதாயிரும். கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு என்ன சொல்லிடுவா, அந்த பாப்பாக்கு கூட உன் பேத்தி வயசு தான் இருக்கும் அப்படின்னோன, அவங்க அம்மாவுக்கு ஒரு மாரி அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். அப்படியே ஒரு மாரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, கங்கா ஃபோன் பண்ணுவாங்க. "என்னடி ஃபர்ஸ்ட்டு டே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்க? என்ன எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப சொல்றாங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுன்னு" சொல்லிட்டு, அவங்க அம்மாகிட்ட சொன்ன அதே ஸ்டோரிய சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து அப்படியே உங்க உங்க பேத்தி வயசு தான் அப்படின்னோன, அவங்க அம்மாக்கு இந்த பாப்பா ஞாபகம் வந்திருக்கும் போல, இவளோட பாப்பா ஞாபகம். அதே நெனச்சுட்டு அவங்க அப்படியே நிக்கிற மாதிரி, இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. பாப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். என்னோட சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.